வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுமா. ஹலோ, எங்கயா வந்துட்டு இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டோமா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துரும். சரி சரி, சீக்கிரமா வாங்கய்யா. ஏய், யார எங்கடி வர சொல்லிட்டு இருக்க? அது நான் வந்ததுல வேலை நடந்துருச்சு, இன்னொரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. அதுக்காக தான் ஊர்க்காரங்களெல்லாம் வர சொல்லிருக்கேன். நீங்க எல்லாரும் வெளியே போங்க, நான் வந்துடுறேன். என்னம்மா சொல்ற? தாத்தா, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். கதிர், கொஞ்சம் வெளியே வாங்கல. வாங்க. என்ன ஊர்க்காரங்க எல்லாம் மொத்தமா வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? உங்க பேத்தி தான் வர சொன்னாங்க. என்னம்மா ஊர்க்காரங்களெல்லாம் வர சொல்லி இருக்க, தண்ணி பானையை கொண்டாந்து வைக்கிறீங்க, ஏன்? இவங்க முன்னால வச்சுதானே தாத்தா கோவில் நகைய கொண்டு வந்து குடுக்கற வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டேன்னு அத்தா சத்தியம் பண்ணாரு. அந்த சத்தியத்தை காப்பாத்தி இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருக்காரு. இப்போ நகைய கொடுத்தாச்சு. யார் முன்னாடி சத்தியம் பண்ணாரோ அவங்க முன்னாடியே வச்சு சத்தியத்தை முறிக்கிறது தானே தாத்தா சரியா இருக்கும். அத்தா, சிதம்பரம் மட்டும் இல்ல, சிதம்பரம் பேரனும் கொடுத்த வாக்க மீற மாட்டான்னு ஊருக்கே சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்புறம் என்ன? குடிங்க. கதிரு, தண்ணிய வாங்கி குடியா. என் பேரன் எவ்வளவு தாகத்தை அடைச்சு வச்சிருக்கான் பாத்தியா? ஐயோ, பாத்து. மெதுவா குடிங்க. போதுமா? நீங்க இதுவரைக்கும் கொடுத்த வாக்க தவறுனதில்ல. நீங்க சொல்றத உங்க பேரன் கதிர் அப்படியே செஞ்சு முடிப்பாப்ல. இப்ப உங்க பேத்தியும் அதே மாதிரி உங்க வாக்க காப்பாத்துனதோட கதிர் பண்ண சத்தியத்தையும் காப்பாத்திட்டாங்க.
பக்கம் உங்க குடும்பத்தை பழிவாங்க அந்த காஞ்சனா வந்து இறங்கி இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த சாமி உங்க பேத்திய வர வச்சு அத சரி கட்டிருச்சு. இனி உங்க பேத்தி இருக்கிற வரைக்கும் அந்த கலிவர்தனும் காஞ்சனாவும் வாள் ஆட்ட முடியாது. கோயிலே வச்சு உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சோம், முடியல. நோன்பு சாத்தினது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஊர் சார்பா உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோங்க ஐயா. சரியா நர்மதா, உன்னால என் குடும்பத்துக்கு நல்லதுக்கு மேல நல்லது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியலம்மா. ஐயோ தாயி, என் ஆத்தா செல்லத்தாயே உன் ரூபத்துல வந்த மாதிரி என் கண்ணுக்கு தெரியுதும்மா. என்ன தாத்தா, ஏதோ மூணாவது மனுஷகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. நான் உங்க பேத்தி, உங்க மகன் பிரபாகரனோட பொண்ணு. உங்களுக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா? இது ஏன் குடும்பம். என்ன அம்சா இப்படி எல்லாம் பேசுறா? மா பப்ளிக் பப்ளிக். எங்க அங்க கலிவரதனோட ஆளு வீடியோ பிடிச்சிட்டு இருக்கான், அதனாலதான் அவ அப்படி பேசுறா. அத்தா அத்தா, ஆ. உள்ள போலாங்களா? சரி வாங்க. சரியா, அப்ப நாங்க கிளம்புங்க. வரங்க ஐயா. கிளம்புங்க, கிளம்புங்க. அட கூறுகிட்ட வேலை என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அத்தான் ஒத்தாம இருக்க. விடுறா, அறிவில்ல போடா. செலந்தி கூடு கட்டின மாதிரி உன்னோட ஒன்னா கோத்து பிரச்சனை மேல பிரச்சனையா அடுத்து வர்ற மாதிரி வச்சிருந்தேன். ஒரே தீக்குச்சியில பொசுக்குன மாதிரி அத ஒட்டு மொத்தமா எரிச்சிட்டாளே, ஒட்டு மொத்தமா எரிச்சிட்டாளே அவளு. உங்க அப்பாவை கூப்பிடு. அவ போனை உடைச்சிருவா, வாங்கிடுங்க.